வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பூபதி சுந்தர் கோட் ஃபார்ம்லேருந்து. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம போயிட்டு ஆடு இருக்கிற வழியில் போயிட்டு இருந்தோம். ஸோ ஒரு டேம் இருக்குது சோலாப்பூர் தாண்டி. ஸோ சின்ன டேமு, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ரோடு எவ்வளோ கண்டமாக வச்சுருக்காங்கன்னு. பயங்கரமாக குழி பள்ளங்கள் தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் போக சொல்ல இது ஃபுல்லாக கருவாடு மாதிரி அழிஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு ஆட்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு கண்ணே பூத்துற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக எவ்வளோ இயற்கையாக இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசேன்னு செழுமையாக இருக்குது. இப்போ சொல்ல சரியான மழைங்க. ரோடை பாருங்கள். ஐயோ எப்படி தான் போகிறாங்க டெய்லி இந்த ரோட்லன்னு தெரியலைங்க. பயங்கரமான குழிப்பள்ளம். ஸோ பட்டு கண்ணு கெட்ட தூரில் ஒரு வீடு கூட இல்லைங்க. ஸோ ஆடு என்ன எல்லா வகையும் வளர்க்கலாங்க. இங்கே அவ்வளோமையான இடங்க. ஸோ நம்ம ஏரியானா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடம் கம்மி, வளர்க்குறதுக்கு தீனி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கே நிறைய விவசாய நிலம் இல்லாமல் எம்டியாக தான் இருக்குது. நிறைய விவசாய நிலங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா துவரை போடுறாங்க. துவரை இல்லை, காராமணி நிறைய விலை விற்கிறாங்க. காராமணி மெயினாக காராமணி மக்காச்சோளம் தான் எங்கே பத்தல இருக்குது. ஸோ எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக நம்ம தார் பை கட்டிட்டோம் லோட் பண்ணுறதுக்கு. நம்ம ஆடுங்க லோட் பண்ணுறதுக்காக ஸோ ஏற்றி தார் பை நல்லா கட்டி சைடில் காற்று வர மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இங்கே இது மரத்தூளுங்க. ஸோ அங்கே கிடைக்கல எங்கேயுமே. ஸோ மரத்தூள் கீழே போட்டுட்டோம். அருமையாக கீழே போட்டுட்டு அதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்ருக்குங்க. ஸோ வர ஆட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேரணும். ஒரு வழியாக லோட் பண்ணிவிட்டுங்க. பாருங்கள் கெடா குட்டிங்க. இப்போ வந்தது எல்லாமே கடா குட்டிங்க. எவ்வளோ சைஸ்னால் 12லேருந்து 18 கிலோ அதுக்குள்ளே இருக்கிற குட்டிங்க. பாருங்கள் லோட் பண்ணிவிட்டு கிளம்ப சொல்ல சரியான மழை. லோடில் மழையிலே தான் லோட் பண்ணுறோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 70 குட்டி இறங்கிடுச்சிங்க. ஸோ நம்ம பண்ணைக்கு வந்த பிறகு ஆழ்த்தி எடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு கடவுளுக்கு ஒரு பூஜை ஒன்று போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இறக்குறேங்க. இறக்கிட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம். இறங்கினோடனே நாங்கள் சில எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சாட் ஃபாலோ பண்ணுறோங்க. அதை குட்டிங்களை பராமரிக்கிறதுக்கு இறக்க சொல்ல என்னென்ன பண்ணுறோன்னு ஒரு சின்ன கிளிப் பாருங்கள். அருமையான ஒரு ஒஸ்மனாபாதி கருப்பாடுங்க. சூப்பராக நம்ம லோட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அழகாக நம்மளுடைய பாருங்கள் அதில் சளி பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா அங்கே மழை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சளி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்த உடனே நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேய்ச்சலுக்கு போக போகுது. அதனால் கீழே இறக்கி விட்டுருக்கோம். பாருங்கள் அதோட ஷைனிங் பாருங்கள். குட்டியோட ஷைனிங் பாருங்கள். ஸோ அந்த லென்த்து பாருங்கள். லென்த்து தான் அருமையாக ஆடுங்களை வளர்ச்சி கொண்டு போங்க. அது பாருங்கள் ஷைனிங் லென்த்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா குட்டியோட அந்த வெயிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க அந்த வாட்டியான ஸ்டாக்கு. ஸோ தேவைப்படுவர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க. அருமையான வளர்ப்பு குட்டிகள், கெடா குட்டிகள் வித் வேக்சின் வித்தவுட் வேக்சின்னு கொடுக்குறோம். கேரண்டியாக கொடுக்குறோம். ஆடுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம கொண்டு கொடுக்குறோங்க. ஸோ தேவைப்படுவர்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ பாருங்கள் மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஒஸ்மனாபாதியை பொறுத்தவரையும் எல்லா வகையான தாவர வகைகளும் புல் வகைகளும் சாப்பிடுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம பண்ணைக்கு மாதிரி ட்ரைன் பண்ணி பண்ணைக்கு ஃபார்முக்காக ஒஸ்மனாபாதி ஆடுகள் தரமான ஆடுகளை கொடுத்துட்ருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 வருஷமாக நம்ம ஃபார்ம் ரன் பண்ணிகிட்ருக்குங்க. ஒஸ்மனாபாதி இஸ் அ பெஸ்ட் கோட் ஃபார் லோக்கல் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வருமானத்தை நம்ம தீர்மானிக்கிறதுக்கும் உகந்த ஆடுங்களேங்க நம்மளுடைய ஒஸ்மனாபாதி கோட்டுங்க. ஸோ நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் ஏற்றிட்டோம். நம்ம ஃபார்மில் வச்சுருக்கோம். கஸ்டமர் வெயிட் போட்டு ஆட்டுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. பாருங்கள் ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ பெட்டை ஆடுங்களும் வந்திருக்கு. பட் ஃபியூ ஆடுங்க தான் கொண்டு வந்திருக்கோம். பெட்டை ஆடுங்களை ரொம்ப ஆடுங்களை கொண்டு வரல இந்த பேட்சில். பட் நெக்ஸ்ட் பேட்சும் வருது நண்பர்களே. யாருக்குன்னா தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள்.